விவாஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணி இன்றைக்கி புதுசாக ஃபிஷ் வாங்கி விட போகிறோம். இப்போ டேங்க்கில் மட்டும் இல்லைங்க, பவுல்லையும் போட போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 அதாவது ஃபிஷ் டேங்கே இருக்கும். இது மாதிரி ஒன்று இருக்குது பவுலு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் மாட்டுவாங்க அதுவும் ஒன்று இருக்குது. பட் அதை நாங்கள் கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிடுச்சின்ட்டு எடுத்து வச்சிட்டோம். இது ரெண்டும் தான் இப்போதைக்கு ரெடி பண்ணுறேன். தம்பியே சரி நானே ரெடி பண்ணுறேன் மம்மி, நானே க்ளீன் பண்ணி இனிமேட்டு ஃபிஷ் டேங்க் மெயின்டெனன்ஸ் நானே பார்த்துக்கிறேன், அதாவது ஃபுட்டு போடுறதோ இனிமேல் தண்ணி மாற்றத்தோ எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப நாளாக வாங்கி போடணுன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு மனசே வரமாட்டேங்குது, எதுவும் நல்லது இல்லை. சரி இன்றைக்கி தம்பி கேட்டோடனே நோன்னு சொல்ல முடியல. அதுவும் இல்லாத அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணார். இன்ட்ரெஸ்டிங்காக அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு தாங்க இன்ட்ரெஸ்டிங், நம்மளுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. பட் அவங்க பண்ணுறன்னும் போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். சரி என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால் அந்த சங்கை வச்சு தான் மம்மி பண்ண போகிறேன்னா, நீ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக போடணுங்க. இது டக்கு டக்குன்னு போட்டோன்னா சுத்தமாக தூளாக ஆகிடும் சங்கு. பொறுமையாக போட்டு எடுத்துக்கிட்டாரு. இதில் பார்த்திங்கன்னா அந்த மோட்டரோட இது வந்து சொருகிறாரு. இது ஒன்றுமே இல்லைங்க, இதுலேருந்து பபுள்ஸ் அந்த ஓட்டை வழியாக பபுள்ஸ் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அவர் வைக்கிறாரு. பட் அது வந்துதா இல்லையான்னு கடைசியில் பாருங்கள். இது பொறுமையாக சரி வைக்கிற மாமின்னா சரி வெய்ப்பா, எப்படி உனக்கு தோணுதோ அப்படியே வெயின்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு வச்சான், அது மேலே கல் போட்டான், அது வந்து தெரியல. அப்புறம் என்ன பண்ணார், அதை கல்லெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கல் இந்த டேங்க்கு எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு என் பையன் 2 மணி நேரமாக பாத்ரூமில் உட்காந்தாங்க. என்ன தான் பண்ணான்னு தெரில. ஒரு வழியாக வாஷ் பண்ணி 2 மணி நேரம் கழித்து வெளில வந்தார். அவரும் குளிச்சுட்டு வெளியில் வந்தார். வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். பாருங்கள் அழகாக போட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஸ்டோன்லாம் எடுத்து இனிமேட்டு இந்த மீன் தொட்டியை நானே வந்து கேர் பண்ணிக்கிறேன் மம்மி அப்படின்னா, அது ஃபுட்டு போடுறதோ மீனுக்கு அந்த தண்ணி மாற்றத்தை இனிமேட்டு நானே பார்த்துக்கிறேன்னா சரி ஓகேப்பா அப்படின்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டருங்க. அதனால் அவர் வந்து ஃபில்ட்ரு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து அந்த சங்கு முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அது வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னா சரி ஓகேப்பா நீ பாரு அப்படின்னேன். இங்கே வந்து பக்கத்தில் எதுவும் சுவிட்ச் போர்டு இல்லாததுனால தொட்டி இருக்கிற இடத்தாண்டே திரும்ப வச்சு நீ வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். சரி மம்மி அப்படின்னா ஹஸ்பண்ட் நான் சொன்னேன் நானே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ஹெல்ப்போடு எடுத்துகிட்டு போய் அது கொஞ்சம் அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு போய் வைக்கிற இடம். அதனால் அவரே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி அவங்க அப்பா ஹெல்ப்போடு என்ன பண்ணால் பொறுமையாக அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. நாங்கள் அந்த டிவி ஸ்டாண்டில் கீழே தாங்க அதை வச்சுருப்போம். அதுக்குன்னு நாங்கள் அதை ரெடி பண்ணலை. பட் அந்த இடம் வந்து அதுக்கு செட் ஆகிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு கரண்ட்டு கொடுக்கறதுக்கான சுவிட்ச் போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதை அங்கேயே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே வச்சுட்டோம். இப்போ டெஸ்டிங்க்காக தம்பி என்ன பண்ணுறேன் சைடில் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அதில் அந்த ஓட்டையில் பப்புள்ஸ் வருதான்னு சொல்லிவிட்டு அது தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால வரலைங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் பண்ணா இல்லை நான் இப்போ ஏதாவது போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அதையே நோண்டிக்கிட்டு இருந்தார். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அதை நோண்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையுமே நோண்டிகிட்டு இருக்கு. அதை போயிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்பா அது வரும்னா இல்லை நான் அது வரும்ன்ட்டு ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தான். பட் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அது எதனாலன்னு தெரியல. அப்புறமா பார்த்திங்கன்னா நான் அது சங்கு கூட பார்த்திங்கன்னா நிமிந்துருச்சு. அந்த வெயிட் தண்ணி ஊற்றினோடனே மோட்ரு ஃபோர்ஸாக போனோடனே நான் ஆச்சு அது வந்து ஸ்ட்ரீட்டாக நின்றுட்டுருக்க மாதிரி ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும்ப்பா நீ வச்சதுனால அது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டோம். நாங்களும் நேராக தம்பி என்ன ஃபிஷ் கடை ஷாப் போகலான்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துட்டாரு. சரி வந்தாங்க பாருங்கள் என் ஹஸ்பண்ட் அதை மீன் கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு தம்பி அவருக்கு வேணுன்ற ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டு வாங்கிட்டார். ஒரு 6-7 மீனுக்கு மேலே வாங்கினாருங்க. நம்ம இந்த மீன்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும், வாங்கணுன்னு போல ஆசையாக இருக்கும். ஆனால் வாங்கினா அது வந்து இந்த வெயிலில் வளர்க்க முடியாதுன்னா சொன்னால் கேட்குறாங்களா பசங்க, அந்த அழகுக்காகவே அதை வாங்கிடுறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் மீன்னா. ஆனால் அது செத்து போனால் கூட கஷ்டமாக இருக்கும். அதனாலே யோசிப்பேன் நான் வாங்கிறதுக்கு. இப்போல்லாம் ரொம்ப யோசிக்கிறேன். அதனால் சரி தம்பி இந்த வாட்டி கேட்டாரேன்னு தான் வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்களா, இல்லை அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மீனில் எந்த மீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க நம்ம வாங்கிட்டு வந்தது. இது பாருங்கள் தம்பி கலராக வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுவும் வாங்கிட்டு வந்து அப்புறம் ஃபைட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பேர்லாம் தெரியாதுங்க. எனக்கு சுத்தமாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ ஃபைட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.